வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான ரீடிங் தான். அண்ட் இன்னைக்கு டேட் 25/5 and 25. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணது, இன்னைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்திங் இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு டிசிஷன், உங்கள் ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம் ஆர் எந்த விஷயமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த ரீடிங் நான் உங்களுக்காக இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீடிங் லாங்காக இருக்கலாம் ஆர் ஷார்ட்டாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்வேன் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம 2 பைல் தான் கைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பைல் மட்டும்தான். Pile number 1 and pile number 2. உங்களுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லான டவர்ஸ் நான் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டவர்ஸ் ரெண்டுமே. பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த டவர் டைகர் ஐன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். அண்ட் பைல் நம்பர் 2 இந்த டவர். ஸோ உங்களோட பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த டவர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்க, இப்போ கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, ப்ளஸ் யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம் காட்டுறாங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் நான் யாருக்கும் இதுக்கு மேலே அடிமையாக இருக்க விரும்பலை, என் லைஃப்க்கான டிசிஷன்ஸை நானே எடுக்க நினைக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கலாம். பைல் நம்பர் 1. ஓகே, நம்ம யூனிவர்ஸ் கிட்ட என்னன்றதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த டவர் நான் இங்கே வச்சிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் சொல்லுங்க. வாவ், கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த டைம் உங்களை தேடி வந்துருச்சு. நான் என் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது சரியாக போக மாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது உங்கள் கைக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளேயே குழப்பம். நிஜமாவே இது வந்துருச்சா, நீங்கள் இதை கொஷின் பண்ணுறீங்க. முதல் விஷயம். 2வது, நான் கரெக்டான விஷயத்த தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேனா, இல்லைப்பா இந்த ஆக்ஷன் நான் எடுக்க மாட்டேன், எனக்கு இவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அகெயின் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது உங்களை தேடி வருது, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அது மேலே நீங்கள் டவுட் பண்ணுறீங்க. அகெயின் யார் உங்களை குழப்புவாங்களோ அவங்கக்கிட்ட போய் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது, நீங்கள் எனக்கு அட்வைஸ் கொடுங்களேன் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க.
கைஸ் மேபி இது ஒரு சில பேருக்கான மெசேஜாக இருக்கலாம். நீங்கள் இது கைஸ் இது ஜென்ரல் ரீடிங்ன்றதுனால ஒருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என் லைஃப்பை நான் இண்டிபெண்ட்டாக ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இதெல்லாம் எப்படி நான் தாண்டி வரப்போகிறேன்றது எனக்கு தெரியல. மெயினாக இந்த இடத்துல ஒரு ஃபீமேல், ஏதோ ஒரு ஃபீமேல் இருக்காங்க. மேபி உங்கள் பார்ட்னர் ஆர் உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் உங்கள் சிஸ்டர், ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க கூட நீங்கள் ரொம்ப கனெக்டட் ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு அது தப்பு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க அதை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். பாயில் நம்பர் 1, இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுன்றதை விரும்புகிறாங்க. இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களை தேடி வரும். நிறைய கிஃப்ட்ஸ் உங்களை தேடி வரப்போகுது. நிறைய விஷயங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஒரு ஆக்ஷன், உங்களுக்காக நீங்கள் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ், நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வருவீங்க. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காதா, எனக்குன்னு ஒரு லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண மாட்டேனா? டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த ஜோனை விட்டு வெளியில் வரணும். ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பார்ட்னர் உங்களோட ஓல்டராக இருக்கலாம் ஆர் யங்கராக இருக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இது வந்து எல்லாருக்கும் இல்லை, இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்பெசிஃபிக். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு 5 to 6 years டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். என்ன சொசைட்டி என்ன பேசும், உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கைஸ் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தாராளமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். ஓகே, யூனிவர்ஸ் ஃபைல் நம்பர் 1 மெசேஜ். கைஸ் உங்கள் லைஃப்பில் உங்களை தவிர வேறு யாரையும் டிசிஷன் எடுக்க விடாதீங்கன்றதை சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் நீங்கள் கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்வீட்னஸ், ஹாப்பினஸ் எல்லாம் இன்னொரு பர்சன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுன்றதையும் சொல்கிறாங்க. எஸ், அகெயின் ஓகே, எஸ் கைஸ், இந்த பர்சனுக்கு வந்து நல்லா தெரியுது உங்களால் வந்து மணியை அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களால் வந்து நீங்கள் நினச்சது சாதிக்க முடியும். ஏன்னா நீங்கள் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்றத எனக்கு காட்டுறாங்க. ஒரு ஹீலர். உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கலாம். மேபி ரெட் கலர் ரோஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ரொம்ப நேச்சரை விரும்புகிற ஒரு பர்சனாகவும் நீங்கள் இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மேபி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்ட்னர்ஸாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க. பட் ப்ராஃபிட் அந்த பர்சன் எடுக்கிறாங்கன்னா இதை நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. பாயில் நம்பர் 1, இதை நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். எப்படின்னா 3% அவங்க எடுத்துக்கிறாங்க, 2% அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நிறைய ஒர்க் பண்ணுறது வந்து நீங்கள் தான். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் என்னன்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். சில நேரம் நீங்கள் கொஞ்சம் ஹாஷாக தான் இருக்கணுன்றத சொல்கிறாங்க. உங்களோட நல்லதுக்காக நீங்கள் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லைன்றதையும் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஒரு பொசிஷன், எஸ் நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இதுதான் நான், இப்படி இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டனாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு எப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. எஸ், கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும்.
இந்த ரீடிங்க்கு அப்புறமா கூட நீங்கள் அந்த சேஞ்சை உணரலாம். உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி கைஸ் இந்த இடத்துல எனக்கு 3 பர்சன் மாதிரி காட்டுறாங்க. ஒன்று நீங்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை பண்ணு, இந்த மாதிரி யோசி, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி கொண்டு போ அப்படின்னு ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சன் வந்து ஓ அப்படியா இப்படி இருக்கா, சரி ஓகே இதுல இருந்து எவ்வளோ இன்கம் வரும், எவ்வளோ நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம், இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பர்சனும் இருக்காங்க. ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுன்ற சொல்கிறாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எனக்கு காட்டுறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் உங்களுக்கு ரன் ஆகும். ஆனால் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்தாகணும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கலாம், மேம் நான் நிறைய தடவை நான் முயற்சி பண்ண மேம், நாங்கள் போகிற ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நான் இப்படியே வந்துடுறேன் மேம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் காரணம் அதுதான் கைஸ். ஆனால் இந்த டைம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்துருவீங்க அண்ட் போல்டாக ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போவும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற மைண்டில் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் இந்த ஜோனில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டவரை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகிடும், இதுதான் ஓகே, இதுதான் யூனிவர்ஸ் எனக்கு காட்டியிருக்காங்க அப்படின்றது. மேபி சில பேருக்கு வந்து உங்கள் கனவுல கூட வந்து யாராவது ஒரு பர்சன் வந்து இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ கைடன்ஸ் ஃபைல் நம்பர் 1. ஓகே, ஃபைனலி ஃபைல் நம்பர் 1க்கு வேறு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க யூனிவர்ஸ்? அகெயின் அண்ட் அகெயின் எம்ப்ரர் வந்து வர்றதுனால எம்ப்ரர் வராங்க. ஸோ மேபி நீங்கள் எர்த் எனர்ஜியாக கூட இருக்கலாம் கைஸ். ஓகே, பைல் நம்பர் 1 யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுங்க, தைரியமாக ஆக்ஷன்ஸ் எடுங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ். எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மேல் ஸ்பிரிட் காட்டலாம். மேபி இவங்க உங்களோட ஆன்சஸ்டராக இருக்கலாம். இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல், இங்கே 2 பேருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல். மேபி நீங்கள் வணங்குற உங்கள் கடவுளாக கூட இருக்கலாம், உங்கள் தெய்வமாக கூட இருக்கலாம். இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இந்த மெசேஜ் சொல்கிறதும் இவங்க தான். நீங்கள் இந்த இடத்துல இப்போது ஆக்ஷன் எடுத்தாகணும் கைஸ். உங்கள் லைஃப்க்கு ஒரு புது பிகினிங் வரப்போகுது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை கொண்டு வரதுக்காக நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன ஆக்ஷன், ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு தேடி வரும். சாரி கைஸ், இந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதை நான் பண்ணணும், இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு சார்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. எஸ் இது எனக்கு சரி, இல்லை இது எனக்கு தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு கிளியாரிட்டிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. வாவ், ஓகே ஓகே பைல் நம்பர் 1 கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு உங்களுக்கு ரீடிங் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு நீங்கள் ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு உங்களோட ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பைல் நம்பர் 1 உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுங்க.
ஓகே காய்ஸ், ஓகே பாயில் நம்பர் 1. எனக்கு இந்த ரீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ண மனசு வரல, பட் இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஓகே, 9ன்றது உங்களோட பர்த்டே மந்த்தாக இருக்கலாம், ஆர் இந்த இயர் செப்டம்பர் ஒரு அக்டோபரில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆர் ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரலாம். ஓகே பாயில் நம்பர் 1. உங்களுக்கு பர்சனல் ரீடிங், கிறிஸ்டல்ஸ், ப்ரேஸ்லெட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பாய். ஹலோ பாயில் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பாயில் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ பாயில் நம்பர் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்கன்றதை பார்த்துடலாம். வாவ், ஜஸ்டிஸ். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப நாளாக, நீங்கள் உங்கள் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், இன்னைக்கு அதுக்கான நாள். ஓகே, இதுக்கு மேலே நான் முயற்சி எடுக்க மாட்டேன், யூனிவர்ஸே பார்த்துக்கட்டும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அந்த நாள் உங்களை தேடி வந்துருச்சு. ஏதாவது கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, லேண்ட் விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஆன்சர் உங்கள் சைடு வரப்போகுது கைஸ். ரொம்ப நாளாக நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். 4 years, 6 years, more than 3 years. உங்களுக்கான ஆன்சர் உங்களை தேடி வந்துருச்சு. எஸ், டிவோர்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? எஸ், உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக இப்போ கோர்ட் ஆர் கேஸ் இதுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரப்போகுது கைஸ். நீங்கள் நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க. உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம், ஆர் உங்கள் ஸ்டடீஸாக இருக்கலாம், ஆர் உங்களுக்கே நீங்கள் நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஆனால் இந்த டைம் நீங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி ஒரு பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகுது. சில பேர் அவங்களோட ட்ராமாஸையே நீங்கள் ஹீல் பண்ண போகிறீங்க, உங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். ஒரு புது பெட் நீங்கள் வாங்கலாம், உங்கள் பர்சனை நீங்கள் மீட் பண்ணலாம். எனக்கு நிறைய மிக்ஸ்டான எனர்ஜிஸ் நிறைய காட்டுறாங்க. ஒரு புது பிகினிங் உங்களுக்கு இருக்குது பாயில் நம்பர் 2. ஒரு புது பிகினிங் உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கான லைட், அதுக்கான வழி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். மேபி வித்தின் 3 days or 3 weeks up to 3 months இதில் கிடைக்கலாம். ஒரு பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்களோட இந்த வழியில் போகிறதுக்கு. வா, கைஸ், உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் மோர் தென் 5, சில பேர் 1 வருஷம், சில பேர் 5 வருஷமாக கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து நான் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு மைண்டில் இல்லாமல், நான் டெஃபினட்டாக அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மைண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயமா வரப்போகுது. இது எதுவும் எக்ஸாம்ஸ் மட்டும் சொல்லலை, உங்கள் லைஃப்பில் எதுவானாலும் இருக்கலாம். சரிங்களா கைஸ்? நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும், எனக்கு இது வேணும், இது இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிற இந்த விஷயம் இது உங்களை தேடி வரப்போகுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒரு விஷயம் உங்களை வந்து உயர்த்தும், ஒரு விஷயம் உங்களை இருக்க வந்து உங்களை கஷ்டப்படுத்தும். ஸோ இதுக்கு 2த்துக்கும் நடுவில் நீங்கள் இருக்க போகிறீங்க. எதை சூஸ் பண்ணணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? யூனிவர்ஸ் வேறு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றது. ஃபைல் நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க யூனிவர்ஸ்?
கைஸ் ஏன்னு தெரியல, எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஆயில் ஃபுட் வந்து விரும்புகிற ஒரு பர்சன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கைஸ். ஓகே, உங்கள் ஃபினான்ஷியல் பைல் நம்பர் 2, உங்கள் ஃபினான்ஷியலை வந்து நீங்கள் ஓகே நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஆனால் இந்த அப்கமிங் 2 monthஸில் வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல M and W இந்த லெட்டர் வந்து நான் பார்க்குறேன். அண்டு நீங்கள் டாக்டராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது கைஸ். டாக்டர் ஒரு லாயர், சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க கைஸ். இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இப்போது கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஃபீமேல்னாலேயோ இல்லை உங்கள் கோவர்க்கர்ஸ்னாலேயோ உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, கோவர்க்கர்ஸ்னால இதாதுன்னு சொல்லி உங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இவங்கெல்லாம் மூல காரணம் கிடையாது. இந்த இடத்துல 2 பர்சன் இருக்காங்க, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல். இவங்க 2 பேருக்கு தான் வந்து உங்களை சுத்தமாக பிடிக்கல. இவங்க சொல்கிறதுனால தான் அவங்க வந்து காசிப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த பீப்புள்ஸ்க்கு தெரியாது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றது. இவங்க வந்து வேணும்னே உங்கள் மேலே இருக்க பொறாமையில தான் அப்படி பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் எதுவும் நீங்கள் உங்கள் மனசில் டீப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பர்சனை காட்டுறாங்க கைஸ். சூன் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பார்ட்னரை, உங்கள் டிவைன் பார்ட்னர், உங்கள் சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆகஸ்ட் ஆர் ஜூனில் கூட நீங்கள் மீட் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் வாவ். கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பைல் நம்பர் 2. ஒரு கமிட்மெண்ட், இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் ஃபேமிலியில் பேசி உங்கள் ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஓ நம்ம ஃபேமிலி எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, என்ன நடக்கும் ஏது நடக்கும். சடனாக நீங்கள் போய் உங்கள் வீட்டில் சொல்ல போகிறீங்க, டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 3 to 4 monthsலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஃபைல் நம்பர் 2. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஃபைனலி ஃபைல் நம்பர் ஃபைல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, இந்த கார்ட்ஸ் இருக்கட்டுமான்னு கேட்டதுக்கு யூனிவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் எடுத்துட்டேன். எஸ், நீங்கள் உங்களோட டிவைன் பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. சில பேர் மீட் பண்ணியிருக்கலாம், இவங்க தான் என்னோட ட்ரூ பார்ட்னரா அப்படின்ற அந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த மைண்டில் இல்லை. ஸோ நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு உங்கள் பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, உங்கள் பார்ட்னரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து இது நேரடியாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. ஆன்லைனில் நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணுற மாதிரி வரும். ஏதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த ஒரு டாக்ல இருந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் வந்து லவ்க்கு போக வாய்ப்பு இருக்குது கைஸ். கைஸ், ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபினான்ஷியலாக நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுட்டு டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் ஃபேமிலின்னு நம்பலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சுற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா இல்லை வேணாமா, இது நமக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்ற அந்த டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கைஸ் ஏன்னு தெரியல, உங்களுக்கு இன்னொரு டெக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் மெசேஜாக நான் இந்த டெக்கில் இருந்து நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்கன்னு.
இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேணால் ஆக்ஷன் எடுக்கலான்றதை சொல்கிறாங்க கைஸ். எந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ யூ கேன் டேக் ஆக்ஷன் அப்படின்ற மெசேஜ் எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டைம் உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் உங்களோட அம்மாட்டையோ இல்லை உங்கள் அப்பாட்டையோ இல்லை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்டயோ நீங்கள் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஓகே கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து புரியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால நீங்கள் ஹர்ட் ஆவீங்கன்றதையும் சொல்கிறாங்க. சரிங்களா கைஸ்? ஸோ இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். எனக்கு கொடுக்குற கைடன்ஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து சாரி கைஸ், ஒரு சில பேருக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு பர்சனை பற்றின உண்மை தெரிய வரப்போகுது. இதனால நீங்கள் வந்து இந்த ஜோனுக்கு வரலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துருவீங்க. எஸ், ஒரு பிரேவான டிசிஷன்ஸ் எடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்க்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறீங்க. ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், இதுக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷனே தேவையில்லை கைஸ். எனக்கு நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு சோஷியல் ஒர்க்கர் அதான் எனக்கு இங்கே காட்டுறாங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கஷ்டமாக பார்க்காம உங்கள் லைஃப் வர ஒரு சேஞ்சாக பார்த்துக்கோங்க. வா, நான் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பைல் நம்பர் 2. ஸோ இந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரும் அப்படின்றத நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே பைல் நம்பர் 2, தேங்க்யூ ஸோ மச் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்ததுக்கு. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னாலும் சரி ஒரு பிரேஸ்லெட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வேணும்னாலும் சரி நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye-bye.